ஹாய் வணக்கம், வெல்கம் டு நிலா வீடு. இன்றைக்கி நாம் குக் வித் கோமாலியில் அஸ்வின் செஞ்ச பேக்டு ப்ளூபெர்ரி இன் க்ரெம் anglaise எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரெம் anglaise செய்கிறதுக்கு 2 எக் யோக் தனியாக எடுத்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் ஹெவி க்ரீம், 1/2 கப் ஹோல் மில்க், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும் போது இந்த யோக் நல்லா அந்த மில்கோட மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதை அடுப்பில் லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் லோ டு மீடியமில் வச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது யோக் இருக்கனால அது குக்காக ஆரம்பிச்சு அப்படியே உங்களுக்கு திட்டாக வர ஆரம்பிச்சிடும். அதனால எப்பயும் லோ டு மீடியமில் வச்சே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி திக்காகிற டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, இப்படி தொட்டு பார்த்தா நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கோல்டு வாட்டர் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஏன்னா நல்லா கூல் ஆகணும். கூல் ஆகும் போது நல்லாவே உங்களுக்கு கொஞ்சம் திக்காகணும். இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ளூபெர்ரியை ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் ப்ளூபெர்ரி எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கூட கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி இதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா பாயில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆரஞ்சு ஜெஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இப்போ ஆரஞ்சு இல்லைன்னா நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் ஆட் பண்ணலாம். மேப்பிள் சிரப் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா லெமன் ஃப்ளேவர் இல்லை வெனிலா எசன்ஸ், ஸோ எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் ஆரஞ்சு ஆட் பண்ணுறேன். இப்போது இதை அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிக்ஸ் நல்லா திக்காக வர்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சோண்டு கார்ன்ஸ்டார்ச்சை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த சுகர்லாம் டிசால்வ் ஆகிட்டு நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஸ்டார்ச்சை இது உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு இந்த மிக்ஸ் நல்லா திக்காக இருக்கும். ஸோ நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு உள்ளே இந்த பேஸ்ட்ரியில் ஸ்டஃப் பண்ணும் போது நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலான்னா, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஃப்ரிட்ஜில் கூல் பண்ண வச்சிடலாம். கூல் பண்ணால் என்ன ஆகும்னா, இன்னுமே இறுக ஆரம்பிக்கும். ஸோ தட் நமக்கு ஸ்டஃப் பண்ணும் போது நல்லாயிருக்கும் கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், நம்மளோட க்ரெம் anglaise நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த டைமில் நான் இதில் நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆரஞ்சு ஜெஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு. அடுத்து இப்போது ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் பார்ச்மெண்ட் பேப்பரில் வச்சுட்டு அதில் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த பேஸ்ட்ரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நான் ரெகுலர் ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம். டைமண்ட் ஷேப்பில் இல்லை அப்படியே உள்ளே வச்சு ரோல் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ரோல் பண்ணலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், எந்த மாதிரி வேணால் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஜஸ்ட் ஸ்கொயர் ஷேப்லேயே பண்ணி காமிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரெம் anglaise லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் க்ரீம் பேஸு. ஸோ அது அப்ளை பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஷீட்லேயும். இப்போது அதுக்கு மேலே நம்மளோட ப்ளூபெர்ரி மிக்ஸை வச்சிடலாம்.
ஸோ ஆக்சுவலாக வந்து இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காக இருந்திருக்கும். இது கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கும். பேக் பண்ணும்போது உங்களுக்கு வெளியே வந்து வராது. இல்லை உங்களுக்கு வெளியே வந்து ஊஸ் அவுட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ட்லேயே வச்சுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போது இன்னொரு சைட்லேயும் வந்து லைட்டாக வந்து இந்த creme anglaise வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ அதட் நமக்கு வந்து சாப்பிடும் போது நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால 2 சைட்லேயும் வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக வந்து தண்ணி தொட்டு இந்த எட்ஜஸில் வந்து தண்ணி தொட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி தொட்டு பண்ணாதான் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டே ஆகும். உங்களுக்கு க்ளோஸ் பண்ணும் போது இல்லைன்னா வந்து வெளியே வந்துடும், நிறைய வெளியே வந்துடும். அதனால இந்த மாதிரி தண்ணி வச்சு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அவனுக்குள்ளே பேக் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். ஸோ இது பேக்கிங்காக 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 12 மினிட்ஸ் வந்து வச்சு பேக் பண்ணிடலாம். இப்போது 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெளியே எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பேக்டு ப்ளூபெர்ரி இன் creme anglaise ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.